நேற்று வேறு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. மாமா எத்தனை தடவை கூப்பிட்டுருக்காப்புல. இது அவசரமா முதல்ல ஃபோன் பண்ணி கேட்பா. மாப்பிள்ளை வேற கால் பண்றியா இல்லையா? நீயே பேசு. கேட்டா கோர்ட்ல இருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லிங்க. ஏன்னா நேற்று ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிச்சு. அவர் மாமா பயங்கர கோவத்தில் இருக்காரு உன் மேலே. நீ எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. மாப்பிள்ள நான் வீட்டில் கையவே மாட்டேனாங்க. லைட் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது கூட ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். என்ன மாமாவை சந்தோஷப்படுறதுன்னு அவ்வளோதானே. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. பாபு பாபு மாப்பிள்ள என் சொந்த செலவில் மாமா நீ நான் 3 பேரா மாலத்தீவ்ஸ் போகிறோம். கடலில் அப்படியே ட்ரெஸ்ஸில் நம்ம குளிக்கிறான். மணலில் பிறல்றான். அப்படியே மண் ட்ரெஸ்ஸில் அப்படியே உடா வரான். சொர்க்கத்தை கண்ணில் கேட்டுறேன் மாப்பிள்ள. வா மாப்பிள்ள என் கூட. லேய், நீ மால்தீவ்ஸ் தான் ஒன்றும் கீழ்க்க வேணாம். நீ எதுக்கு மதுரை கூப்பிட்டு போகும்போத மாப்பிள்ள மதுரைக்கு போனால் போதுமாப்ப உன் கூட போன பால்கேஷன் போயிடுவோமா பேசாமல். அது ஒரு சின்ன சட்ட சிக்கல். மாமாவை பீல் நம்பர் கொடுத்தோம்டாப்புல. அது நம்பருக்கு மட்டும் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை மட்டும் கொண்டு வச்சுக்க 50% சாப்பிடும் மாப்பிள்ள. மாமாட்ட கொண்டு எப்படியாவது ஓடிபி வாங்கிறியா? ஆஃபரை ஜமாயிச்சுருவோம் நம்ம. மாப்பிள்ள ஏதோ ஓடிபி இருக்குன்றியா? ஓட்டிக்க. ஆ மாப்பிள்ள ஓடிபி சொல்லவா? 1 3 7 8. ஆமா ஓடிபி சொல்லிட்டேன். நீ வாட்டுக்கு நைட் ஆனே நீ வாட்டுக்கு எங்கிட்ட போயிட்டு இருக்க கூடாது. சரியா? நீ கண்டிப்பா வரணும். நம்ம எல்லாரும் கிளம்பி மதுரைக்கு போறோம். மாப்பிள்ள காசு இன்னைக்கு இது பண்ணுறோம். இந்த பாபா போறேன். ஏன் உனக்கு போனா வந்துகிட்டு இருக்கு? யாரையா ஃபோன் பண்ற உனக்கு? என்னையா ஏன்னதுல இருந்து 6000 எடுத்துட்டாங்க. மாப்பிள்ள 2 நாள் மீட்டிங்கே காணும். மாப்பிள்ள அன்னைக்கு போன அந்த பிள்ளை வீட்டுக்கு அங்க போட்டு வந்திருப்ப. இல்லையா மாமாவோட ஏடிஎம் அந்த ஏடிஎம் எப்படி இருந்த? இருந்தாலும் செலவு பண்ண மாட்டியா? அதுவும் தெரிஞ்ச விஷயம் தானே. என்னங்க பண்ற? ஏடிஎம் பத்திரமா வச்சுக்க. உனக்கே தெரியா போட்டு வந்துட்டேன். இன்னைக்கு அவனை வச்சு செஞ்சு விடுறான். நான் கெட்டவன். நான் நல்ல